ஹலோ ஹாய். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஃப்ரோசன் ஷோல்டர்னா என்னங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட காசஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் ஏஜ் 40 வயதுலேருந்து 60 வயதுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு இது வரும். குறிப்பாக பெண்களுக்கு இது கொஞ்சம் காமனாகவே வரும் ஆண்கள் விட. இது வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. டாப் 6 பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ், சுகர்னால வரலாம், ரத்த கொதிப்பு பிபினால வரலாம், தைராய்ட்னால வரலாம், போதுமான அளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதனால வரலாம், ஆல்ரெடி ஆப்போசிட் சைடில் ஃப்ரோசன் ஷோல்டர் வந்திருக்கும் அவங்களுக்கு சேம் சைடில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இன்ஜுரி, அடிப்படுறதுனால வரலாம், உள்ள நடக்கிற இன்ஃப்ளமேஷனும் ரணமும் ஜாஸ்தி ஆகிறதுனால கூட வரலாம். ஃப்ரோசன் ஷோல்டர்ல 3 ஸ்டேஜஸ் இருக்கு: ஃப்ரீசிங், ஃப்ரோசன் அண்ட் தாயிங். ஸோ ஃப்ரீசிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான அளவுக்கு வலி இருக்கும், அதனாலேயே கை அசைவுகள் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன், அதுல வலியோட சேர்த்து இருக்கமும் செட் ஆயிரும், பயங்கர ஸ்டிஃபா இருக்கும், கை தூக்கவோ திருப்பவோ பின்னாடி கொண்டு வரவோ முடியவே முடியாது. மூணாவது பார்த்தீங்கன்னா டாயிங் ஃபேஸ், அதாவது ரிகவரி ஃபேஸ். நம்மளுக்கு பெயினும் ஸ்டிஃப்னஸும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும். இதோட டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும். இதுல அதுவே குறையலாம், இல்ல ஸ்டேஜ் 2 ஃப்ரோசன் ஷோல்டர் அந்த ஸ்டேஜ்லயே அது ஹோல்டாகி நிற்கலாம். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன பண்ண அது வராது, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.